ஐ குவைட் டிஎன்பிஎஸ்சி இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் நிறையா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமை பார்த்து நிறைய பேர் நொந்து போயிருக்காங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்து, உண்மையிலே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாமா வேண்டாமா, அதை நம்பியே இருந்தால் லைஃப் போயிருமா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டிஎன்பிஎஸ்சியோ இல்லை ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது வயசு வந்து கண்டிப்பாக 21 தாண்டிடும். அப்போ ஆரம்பிக்கிற நாம் வந்து புதுசாக படிக்கும்போது எல்லாமே புதுசு புதுசாக கற்றுக்கிடுவோம். நிறைய ஆர்வம் இருக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுப்போம், ரெண்டாவது அட்டெம்ப்ட் கொடுப்போம். அப்படியே 1 இயர் போகும், 2 இயர் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிறதே திரும்ப படிக்கும்போது நமக்கு வந்து ஓரளவு மனசு வந்து நம்மளே கேள்வி கேட்கும். உண்மையிலே நம்ம கரெக்டான வழியில் தான் படிக்கிறோமா, இல்லை நம்ம சூஸ் பண்ண பார்த்து கரெக்டானதானா அப்படின்னு நமக்கே தோணும். 2 வருஷத்தில் பாஸ் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் வராது. அப்படி இல்லைனா நமக்கு உண்மையிலே அந்த ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கரெக்டான பாத் சூஸ் பண்ணலையோன்னு நம்ம மேலேயே டவுட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட படித்தவங்க எல்லாம் அந்த டைமில் வேலைக்கு போனவங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க, நாம் மட்டும் ஒரே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோம் அப்படிங்கிற எண்ணமும் தோணும். உண்மையிலேயே வருஷங்களை தியாகம் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒர்த்தா இல்லையா, அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃப்ரெஷ்ஷாக படிக்க தொடங்கின நாம் எதனால் ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக நம்ம ஃபெயில் ஆனதுக்கு காரணமாக இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் இருப்போம். நமக்கு தெரியும் மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் முதல் காரணம். நமக்கு பிடிச்ச டைமில் தான் நம்ம படிப்போம். மற்ற டைம் வந்து சும்மா மொபைல் பார்ப்போம், இல்லை ஏதாவது பண்ணிகிட்ருப்போம், படிக்க மாட்டோம். ஸோ யூடியூப்பு அகாடமிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு, தம்பி நீ இவ்வளோ புக்ஸ் படித்தா போதும் நமக்கு கிடச்சிரும், இவ்வளோ புக்ஸ் படித்து நீ டாப்பர் ஆயிடலாம், அப்படி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது 2019க்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேரெக்டாக 2022 தான் நடத்துனாங்க. 3 வருஷம் கேப் இருந்தது. அந்த கேப்புக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2019 வரைக்கும் ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையே மெயினாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிலைமையே தலைகீழாக மாறிட்டு சிலபஸை மாற்றிட்டாங்க. கொஸ்டின்லாம் நிறையா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் ஏற ஏற கொஸ்டின் லெவலும் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டே போச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து 2017 படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2018லேயும் கிடைக்கல, 2019லேயும் கிடைக்கல. அப்புறம் 2 வருஷம் லாக்டவுனில் போயிடுச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 வருஷமாக அவர் படிச்சிருக்காரு. அடுத்து 2022 தான் எக்ஸாம் வருது. டோட்டலாக அவர் வந்து 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. 2019 வர ஒரு பேட்டர்ன், 2019க்கு பிறகு ஒரு பேட்டர்ன். அவர் வந்து நான் 2 வருஷம் படிச்சுட்டேன், இனிமேல் வந்து நான் மாறினோம்னா எனக்கு கஷ்டமாயிரும், அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா படித்தோம்னா எனக்கு டைம் இருக்காது, நான் படித்ததெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தினால புதுசாக வந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருப்பார். ஸோ அதனாலேயும் கூட அவங்க ஃபெயில் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக வர புதுசாக வரக்கூடிய சேலஞ்சை நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சமீபத்தில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குரூப் 4, அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணவே முடியாத சேலஞ்சு தான். அதை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இனிமேல் அதை மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் போராட்டம் பண்ண பிறகு இப்போ குரூப் 2ல் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு அக்செப்டபுளான சேலஞ்சு தான். இந்த மாதிரி நம்ம சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ்லாம் முன்னாடி பார்த்தோம்னா டைரக்ட் கிராமரை தான் கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ காம்படிஷன் ஏற ஏற பார்த்திங்கன்னா சேலஞ்ச் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சவால் வந்து நமக்கு கூடுதல் சுமையும் கொடுக்கும். அடுத்து காம்படிஷன், அதாவது பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து அதாவது போஸ்டிங் கம்மியாக இருந்ததுன்னா படிக்க மாட்டாங்க. இப்போ குரூப் 4 பார்த்தோம்னா வருஷத்துக்கு 7000, 8000, 10,000 போஸ்ட் வர போடுவாங்க. ஸோ அதில் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் படிப்பாங்க. ஆனால் குரூப் 2ல் வந்து அப்படியே போஸ்டிங் வந்து 2000 to 3000, சராசரியாக ஒரு 1500லேருந்து 3000 வரை போஸ்டிங் போடுவாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து இது வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்குது, இதுக்கு நம்ம படிக்க முடியாதுன்னு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. மீதி பேர் வந்து ஆகா 2000 போஸ்ட் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு நம்ம படிப்பாங்க. அதே மொத்தமாக பார்த்திங்கன்னா குரூப் 1ல் தலைகீழாக மாறிடும். மேக்ஸிமம் போஸ்ட்டே 100 தாண்டாது. ஸோ அந்த டைமில் வந்து நாம் வந்து படிக்கிறதே நிப்பாட்டிடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜூன் மாதம் இந்த வருஷம் குரூப் 1 நடந்துச்சு. எவ்வளோ போஸ்டிங்னு பார்த்திங்கன்னா வெறும் 92 போஸ்ட்டு தான். அதே குரூப் 4 வந்து ஒரு 4000 5000 போஸ்ட்டோ இருக்குதுன்னு வைங்களேன். ஜூலையில் எல்லோரும் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னா குரூப் 4 தான் சூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட மைண்டை நான் தப்பு சொல்லலை. இந்த மாதிரி காம்படிஷன் வந்து
காம்படிஷனை பார்த்து நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே காம்படிஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, காம்படிஷன்ங்கிறது வந்து இல்லவே இல்லை தான். இந்த காம்படிஷன் என்ன காம்படிஷன்னா, நம்ம புக்கில் இருக்கிறத எவ்வளோத்துக்குள்ளே படிக்கிறோம், அங்கே போய் எவ்வளோத்துக்குள்ளே ஒப்பிக்கிறோம். அதாவது எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு கரெக்டாக பண்ணுறவங்க தான் காம்படிஷன். நாம் வந்து 160 கொஸ்டின் போட்டோம்னாலும் நமக்கும் கொஸ்டின் பேப்பருக்கு தான் காம்படிஷன், 170 போட்டாலும் நமக்கும் கொஸ்டின் பேப்பருக்கு தான் காம்படிஷன். இப்போ உண்மையிலே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் ரன்னிங் ஓடுதோம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை முந்தணும்னு நினைப்பார். ஸோ நாம் ஒரு 4 அடி முன்னாடி போயிட்டோம்னா இன்னொருத்தர் வந்து அதை முன்னாடி வருவார். அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி போகணும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து அதான் உண்மையான காம்படிஷன். எக்ஸாமில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நாம் கொஸ்டின் எவ்வளோ மார்க் போடுறோமோ அதான் நமக்கு வேலை வாங்கி தரும். இதில் வந்து காம்படிஷனை வந்து மைண்ட் லெவலில் ஏற்றிக்கணுமா வேண்டாமாங்கிறது அவங்கவுங்க மைண்ட் செட்டு தான். ஸோ காம்படிஷனுங்கிறது உலகத்தில் உண்மையிலே இல்லவே இல்லை. அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து பயந்து படிக்காமல் விட்டிங்களா, இதை ஒரு மிஸ்டேக்காக வச்சுக்கோங்க. அடுத்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நாம் தோற்றுருவோமோங்க பயம். ஒரு எக்ஸாம் எழுத போக முன்னாடியே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயத்திலே போய் எழுதுது. படிக்கும்போதே நாம் வந்து ஐயோ நம்ம வந்து வேலை கிடைக்கலாம் என்ன ஆகும், வாழ்க்கை போச்சே, 1 வருஷம் போச்சே, 2 வருஷம் போச்சே அப்படிங்கிற லைஃப்லேயே அப்படிங்கிற ஃபியர்லேயே நிறைய பேருக்கு போயிடும். இது ஒரு முக்கிய காரணம். உண்மையிலே வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். படிக்கிறது தான் நமக்கு ஈஸி. சில பேருக்கு வந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதாவது நான்லாம் சொன்னால் படிக்கும்போது வர ஈஸி தாங்க. எங்கள் ஃபேமிலியே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணேன். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து படிக்கவே இல்லை. ஏன்னா பணம் இல்லாமல் படிக்காமல் கூட விட்டுட்டாங்க. ஸோ வாழ்க்கை வந்து கஷ்டம்தான். அது எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே இந்த உலகத்தில் காம்படிஷன் இல்லாதது எதுவுமே இல்லை. ஊர்லேயே 4 கடை இருக்கும். 4 கடையில் எந்த கடையில் வாங்கணும், மக்கள் வந்து எந்த கடையில் வாங்க போகிறாங்க, அதுவே ஒரு காம்படிஷன் தான். அப்புறம் நீங்கள் வந்து ரன்னிங் போனால் காம்படிஷன், எல்லா இடமும் காம்படிஷன் தான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு நாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் ஒன்று அதை கரெக்ட் பண்ணணும். சரி அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? எஸ்எஸ்சி படிக்கலாமா, இல்லை பேங்க் படிக்கலாமா, இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கலாமா, யூபிஎஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்கும் படிக்கலாமா? எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்காவது ஸ்கூல் புக்கிலேருந்து நிறைய கேட்பாங்க, இல்லை இந்த புக்கிலேருந்து கேட்பாங்கன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும். மற்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சோர்ஸே கிடையாது. முக்கியமாக பேங்கிங் எக்ஸாம்லாம் சோர்ஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மூளை யூஸ் பண்ணி நல்ல டெக்னிக்கலாக சால்வ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா இடமும் கஷ்டம்தான். சரி அடுத்து வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா? ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா எக்ஸாம் கூட படித்து எழுதலாம். அந்த புக்கிலேருந்து கொஸ்டின் வரும், இல்லை அந்த புக்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும், அதை அங்கே எழுத போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம், வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நாம் தான் ஒரு இடத்தையே க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஹோட்டல் வைக்க போகிறீங்க அப்படின்னு யோசித்தோம்னா என்னென்ன சாப்பாடு வைக்கணும், மக்களுக்கு வந்து எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஈவினிங் வந்து கிரில் சிக்கன் வைக்கலாம், சவர்மா வைக்கலாம், இல்லைனா வேண்டாம் வெஜ்ஜி ஹோட்டல் வைக்கலாம். எந்தனாலும் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஒன்று அந்த மாதிரி கூட நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ அது. அக்ரிகல்ச்சர் இருக்குது, எல்லாமே நிறையா இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து ப்ரைவேட் ஜாப். ப்ரைவேட் ஜாபுக்கு போனாலும் போகலாம். ஏன்னா ப்ரைவேட் ஜாப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. ஈஸியாகவும் ஜாப் கிடைக்கும். ஒன்று ரெக்கமெண்டேஷனில் கிடைக்கும், இல்லைனா நம்மளோட திறமையிலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா நம்ம எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் அவ்வளோதான். நமக்கு 21 வயசு தாண்டிட்டினாலே லைஃபே கஷ்டம்தான். காலேஜ் முடித்தாலே லைஃபே கஷ்டம் தான். ப்ரைவேட் ஜாப் போனாலும் அங்கேயும் கஷ்டம்தான், பிஸ்னஸ் பண்ணாலும் அங்கேயும் கஷ்டம்தான். ஆனால் எதை பண்ணாலும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து அந்த விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வைக்கிறோன்னு வைங்களேன். ஹோட்டல் பிஸ்னஸே ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, கண்ணு முன்னாடி அதான் இருக்குது நிறையா. ஸோ அதான் சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு சாப்பாடு ரெடி பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து சாப்பிடணும், சப்பாத்தி செய்யணும்னு வைங்களேன். நம்ம வந்து மாவை பிசையணும், மாவை பிசையணும், குருமா வைக்கணும், அப்படி நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு லவ்வோடு பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே செட் ஆகும். நீங்கள் எக்ஸாமுக்கு படித்தாலும் ஓகே, அது செட் ஆகும். ஏதாவது வேலைக்கு போனாலும் செட் ஆகும். இப்போ ஐடி கம்பெனியில் கோடிங் பண்ணணும். இப்போ என்ன சொல்லலாம், ஒரு புக்கை படிக்கிற மாதிரி அது சொல்லுவாங்க. ஒரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணு, இல்லை ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி சொல்லுவாங்க. நாம் தான் நம்ம மூளையை யூஸ் பண்ணி அந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணோம்.
நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கோடிங் படித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சின்னா நீங்கள் போங்க. பின்னாடி வருஷங்கள் போச்சு, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு இங்கே வாரோம் அப்படிலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நாம் வந்து ட்ராக் மாதிரி போகிறோமா இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. எந்த வேலையுமே பார்த்தோம்னா குறைஞ்ச வேலையே இல்லை. கடைசியாக நாம் என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் நம்ம ஃபேமிலி தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். மனிதனோட நோக்கமே பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்கிறது தான். அதை வந்து எந்த வழியில் பண்ணாலும் நமக்கு வந்து தப்பு இல்லை. இப்போ ஒரு பையனாக இருந்தால் நாம் எவ்வளோத்துக்குள்ளே பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணாக இருந்தால் நமக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே பையனை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வாழ போகிறோம். பணம் இருக்கிறத பொறுத்து நம்ம வீடு கட்டுவோம். அது வந்து பார்த்தோம்னா எந்த ஜாப் போனாலும் எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் உண்டு. குரூப் 2க்கு அதுக்கேற்ற மாதிரி சம்பளம். ப்ரைவேட்டில் நம்ம எவ்வளோக்கு வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம். ஸோ மணி ஜென்ரேஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப மனுஷனோட முக்கியம். அதை வந்து நம்ம எந்த வழியினாலும் நேர்மையான வழியில் கண்டிப்பாக பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு என்ன பண்ணாலும் சரி நம்மளோட உழைப்பை வந்து பயங்கரமாக போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படினாலும் நம்ம இழந்தது தான், போனதான், திரும்ப வரவே வராது. லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். சரி, ஓகே, இது எதுவுமே உங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா சரி, எக்ஸாமுக்குன்னு வந்தாச்சு, சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னு அனலைஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும். வேறு வழியே இல்லை. நான் இந்த ஜாப் தான் போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். எத்தனை வருஷம் முன்னாடி படிச்சிங்கனாலும் சரி, புதுசாக படிச்சிங்கனாலும் சரி, அக்செப்ட் பண்ணி தான் உங்கள் லைஃப் ஆகணும். நல்லா படித்தா தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் எல்லா எக்ஸாமுமே முடிஞ்சிட்டு குரூப் 1 மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான். கண்டிப்பாக எக்ஸாம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். வராமல் போகவே போகாது. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. இப்போ வந்து 2023 பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எலெக்ஷனே இல்லை. ஸோ அந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நடத்தாமல் விட்டாங்க 2023. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா முன்னாடியே பிளானர் விட்டாங்க. ஆனுவல் பிளானரை விட்டு அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2024 எம்பி எலெக்ஷன் நடந்தது. அதே மாதிரி குரூப் 2ல் நிறைய வேக்கண்ட் இருந்தது. குரூப் 4ல் நிறைய வேக்கண்ட் போட்டாங்க. குரூப் 1 நடத்துனாங்க. எல்லாமே நடத்தி விறுவிறுன்னு ரிசல்ட்டையும் விட்டாங்க. அதே மாதிரி தான் 2025 இந்த வருஷமும் எலெக்ஷனில் போஸ்டிங்கும் கம்மி. இதே அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா போஸ்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் விருப்பம். எதை பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ப்ரைவேட் ஜாப் போனாலும் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க. அப்போ தான் நம்ம வந்து எதுனாலும் ஜொலிக்க முடியும். இப்போ என்னோடய கதைக்கே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன். லாக்டவுன் வந்துருச்சு. எல்லாமே மாட்டிக்கிட்டு எக்ஸாம் இல்லை, ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து எல்லாம் நடந்துச்சு. இந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, லைஃப்பில் சூஸ் பண்ணால் ஒரே ஒரு பாத்தை மட்டும் சூஸ் பண்ணு, அப்போ தான் நம்ம சக்ஸஸ் அடைவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஒரு மாதிரி கரெக்டாக தெரிஞ்சாலும் நான் அதைத்தான் ஏற்றுக்கிட்டேன். அது வந்து எனக்கு மிஸ்கைடாக இல்லை அது கரெக்டான கைடன்ஸாக எனக்கு தெரில. ஏன்னா நான் வேலைக்கு வர 4 வருஷம் ஆகிட்டு. இந்த 4 வருஷம் கேப் நான் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறதுனால இதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. லாக்டவுனுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட் லாக்டவுன் வர நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய படிப்பில் வந்து டல் ஆச்சு. அது எல்லாமே நம்ம மைண்டு தான் காரணம். இருந்தாலும் எனக்கு வந்து நடந்தது சொல்கிறேன். டல் ஆகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்போ யூடியூப் வந்து பயங்கர பூம் ஆச்சு. ஸோ நானும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என்ன சேனல்னால் ஜிகே தகவல் சொல்கிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். அது வந்து ஃபெயிலியர். குக்கிங் சேனல் ஆரம்பித்தோம், ஃபெயிலியர். இப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சேனலாக அதை ஆரம்பிச்சிருப்போம். எல்லாமே ஃபெயிலியர். ஏன்னா நாங்கள் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. அதனால் ஃபெயிலியர். நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைவேட் கம்பெனி இன்டர்வியூக்கும் போனேன், அதுவும் ஃபெயில். எல்லாமே ஃபெயில்டு. கடைசியில் இதுதான் பாஸ் ஆகியிருக்கேன். குரூப் 2 பாஸு. எஸ்ஐ எக்ஸாம் பார்த்திங்கன்னா எனக்கு அது கிடைக்காதா அப்படின்னு ஒரு வெறியில் படித்தேன். ஸோ 140க்கு 127 கொஸ்டின் கரெக்டாக போட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து எஃபோர்ட் வந்து டைம் கணக்கே இல்லாமல் போடுங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க, சாப்பிடணும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. எந்த வேலை பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ரொம்ப டைம்லாம் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து முதல்ல வெளியே வந்துடுங்க. அப்படி இல்லைனா தான் படிக்க முடியும், இல்லை எந்த தொழில்னாலும் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நல்லா டைம் எடுத்துக்கோங்க. தீபாவளி வரப்போகுது. நீங்கள் வந்து மெயின்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் படிங்க. இல்லை அடுத்த வருஷம் எக்ஸாம் தான் நம்பி இருக்கோம், டிஎன்பிஎஸ்சி தான் எனக்கு தெரியும், வேறு எக்ஸாமுக்கெலாம் படிக்க விருப்பம் இல்லைன்னா
ஒரு வாரம் தீபாவளி வரப்போகுது. நல்ல டைம் எடுத்து ரிலாக்ஸாக இருந்து யோசித்து டிசைட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை. எது பண்ணாலும் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அட்வைஸ். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்காதீங்க, எஸ்எஸ்சிக்கு படிக்காதீங்க இப்போலாம் நான் சொல்லவே இல்லை. இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இதை படிங்க, உங்கள் லைஃப் வந்து ஃப்யூச்சராக ப்ரைட்டாக இருக்கும், 10 வருஷம் கழிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எது பண்ணாலும் ரொம்ப சின்சியராக பண்ணுங்கள். அதான் நமக்கு வந்து சக்ஸஸ் தரும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆரம்பித்த சேனல் 1 இயர் ஆச்சு. வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாமல், போடுறதுக்கு எனக்கு ஆர்வம் இருந்தது, ஆனாலும் டைம் இல்லாமல் போட முடியாமல் போய் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு. அதே மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. எவ்வளோ தான் உங்களுக்கு சிக்கல் வந்தாலும் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருங்க. அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.